இனிமே யாராவது உன் மேல கைய வச்சா என்கிட்ட சொல்லு, சரியா? ஊமை மாதிரி வாய் மூடிட்டு இருக்காத. ஏமா என்னம்மா பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு விடாம கூட்டி வந்துட்டு இருக்க? அப்புறம் என்னன்னு, பிள்ளை ஏதோ வீட்டு படம் செய்யலன்னு அந்த டீச்சர்மா பிள்ளைய போட்டு அடிச்சிருக்கு. நான் போய் டீச்சரை நல்லா சத்தம் போட்டுட்டு பிள்ளைய கூட்டிட்டு வந்துட்டேன். என்னது, டீச்சர் சத்தம் போட்டு வந்துட்டியா? ஆமாண்ணே. நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு. ஏமா சும்மா இருக்கு பிள்ளைய அடிச்சாங்க? ஏதாவது வீட்டு படம் பண்ணாம இருந்திருப்பான், அதுக்கு போயிட்டு பிள்ளைய கூட்டி வந்திருக்கா? இங்க பாருமா, வீட்டுல இருந்துட்டு பிள்ளை உங்க பிள்ளை, பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு அவங்க பிள்ளைமா. தப்பு பண்ண பிள்ளை அடிக்கத்தான் செய்வாங்க, அது போய் கூட்டி வந்திருக்க? இங்க பாருமா, பிள்ளைகிட்ட கண்டிப்பு இருக்கணும். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க, என்னைக்கு டீச்சர்ஸ் பிள்ளைகளை அடிக்கலான்னு குச்சி கீழே போட்டாங்களோ அன்னைக்கே உலகத்துல கெட்ட பழக்கம் எல்லாத்தையும் பிள்ளை கையில எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பீடி, சிகரெட்டு, கஞ்சா, மது, ஏன் பாலியல் பழக்கத்தை முதற்கொண்டு எல்லா கெட்ட பழக்கங்களும் பிள்ளைகளை கையில எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களும் பிள்ளைகளை கண்டிக்க மாட்டீங்க. பிள்ளைகளை கண்டிச்சா டீச்சர்ஸும் போய் சண்டை போட்டுருவீங்களா? இப்படிதானே எப்படிமா பிள்ளை படிச்சு முன்னேறி வரும்? ஏமா டீச்சரை போய் சத்தம் போட்டு சண்டை போட்டு பிள்ளைக்கு முன்னாடி பெருமை பேசுறியாமா? நாளைக்கு ஏதாவது தவறு பண்ண பெத்த தாயத்தை போய் சப்போர்ட் பண்ணான்னுக்காண்டி அவன் பெரிய பெரிய தவறம் செய்ய துணிஞ்சிருவாமா. அதுக்கு முழுக்க காரணம் பெத்தவங்கதாமா. முதல்ல அதை புரிஞ்சுக்குங்க. போமா, முதல்ல டீச்சர் போய் மன்னிப்பு கேட்டு பிள்ளைய பள்ளிக்கூடத்தை விட்டு வரப்பாருமா. அப்பதான் பிள்ளை நல்லபடியா படிச்சு ஒழுக்கமா நாளைக்கு முன்னேறி வருவேன் வாழ்க்கையில.